ஹலோ காய்ஸ், என்ன மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப நாளா வீடியோ போடலன்னு தெரியும். இனிமே கண்டினியூவா வீடியோ வரும். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்க லெவன் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன மானுவா பார்க்க போறோம்னா, த டார்க் ஸ்வாட்ஸ்மேன் ரிட்டர்ன்ங்கிற மானுவா தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இதை ஃபைனலா நான் பண்ணிட்டேன். இந்த வார்ல என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்து நான் ஃபைட் பண்ண போறேன். அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலே டக்குன்னு ஒரு லேசர் அட்டாக். அதுல ஹீரோட வயித்துல ஒரு பெரிய ஓட்டை. ஹீரோவும் அந்த என்னடா இவ்வளவு பெரிய ஓட்டை அப்படின்ட்டு தட்டு மாதிரி கீழே விழுவுறான். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேட்டல் ப்ளோவா தான் இருக்கணும். அப்ப இதுதான் என்னோட முடிவா? நான் ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ள இப்படியா சாக போறேன்? ஒரு நாள் என்னன்னே தெரியாத ஒரு மான்ஸ்டர் இந்த மொத்த கண்டத்தையுமே அழிச்சிடுச்சு. ப்ரொடெக்டர்லாம் இதை அழிக்கணும்னே ஒரு பெரிய குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. அதோட இவன் இவன் எப்படி அந்த அட்டாக்லட்டு ஒரு ஸ்கிராட்ச் கூட வாங்காம தப்பிச்சான்? ஒரு டிவிஷன்ல இருக்கிற மொத்த போரையுமே ஒரே ஒரு சேஜ் வச்சிருப்பாங்கிறது உண்மைதான் போல. ஒரு ஹை லெவல் டிராகனையே ஒரே அட்டாக்ல தோக்கடிக்கக்கூடிய வீரர்கள்லாம் இங்க இருக்காங்க. அப்புறம் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட் செயின்ட்டும் இங்க இருக்காங்க. அப்புறம் நாங்களும் இருக்கோம் சப்போர்ட் யூனிட்டா. எங்களை மாதிரி ஆளுங்களாம் இங்க வந்து வெறும் தியாகம் தான் பண்ண வைக்கும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்பதான் ஹீரோட பேரே கட்டுறாங்க, கிரேலி. இங்க சண்டை போடுறவங்க எல்லாம் வேற லெவல்ல இருக்காங்க. அப்புறம் என்ன, அந்த வேர்ல்டு யூனியன் அகாடமிலேட்டே பாஸ் ஆகி வந்திருக்காங்கல்ல. ஆனா எனக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃபரெண்ட் ரொம்ப பெருசு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்படி ஹீரோ சொல்ற நேரத்திலே பார்த்தா பயங்கரமா அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மான்ஸ்டரை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சப்போர்ட் யூனிட் கூட அவங்களுக்கு அவ்வளவு பெரிய முக்கியமா தெரியல. அப்புறம் ஏன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணும் அப்படின்ட்டு ஹீரோ புலம்புறான் கடந்துக்கிட்டு. இந்த நேரத்தில் அந்த பெரிய குரூப்பையும் கட்டா பயங்கரமா போட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் பார்த்தா சின்ன ஸ்கிராட்ச் விழுந்த மாதிரி நிக்குது. ஓ, நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை இன்ஜூர் பண்ணிட்டீங்களா? சரி, அப்ப இதை வாங்க ரெடியா இருங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா ஒரு அட்டாக் பண்ணுது. அதுல பெரிய பெரிய ஹீரோன்னு சொன்னவங்க எல்லாம் அப்படியே ரெண்டா வெட்டி விழுவுறாங்க. அப்படி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இந்த விளாட்டு அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படின்ட்டு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்ட ஹீரோவும் அவ்வளோ பயங்கரமான ஹீரோஸையே சிங்கிள் ப்ளோவில் கில் பண்ணிட்டு இது ஜஸ்ட் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுது. இதுலேட்டு எனக்கு தெளிவாக தெரியுது, இதில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறது டக்குன்னு அவனுக்கு ஒன்று தோணுது, இது எப்படி நடக்கும்? எனக்கு நெஞ்சில் ஓட்ட விழுந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் எப்படி நான் உயிரோட இருக்கேன்? அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலேயே கடைசியா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்கிட்ட வா, உனக்கு நான் பெரிய பவர் தரேன். அங்க வந்த ஹீரோவும் இது எந்த இடம், ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு, அதோட நீ யாரு அப்படின்ட்டு ராஜா மாதிரி உட்காந்துருக்க ஒருத்தனை பார்த்து கேட்கறான். நீ இன்னும் சாவல, அதோட உன் உடம்புல இருந்த காயம்லாம் எப்பயோ குணமாயிடுச்சு, அப்ப நீ தான் என்னை ஹீல் பண்ணியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கறான். அதுக்கு அவனும் இல்ல, நான் உன்னை பண்ணல, ஆனா உன்னோட ஓன் பவர் தான் உன்னை ஹீல் பண்ணிட்டு இருக்கு. என்ன சொல்ற, என்னோட ஓன் பவரா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எனக்கு டைம் இல்லை. அதோட உன் பவரை என்னால் முழுசாக அனலைஸ் கூட பண்ண முடியல. ஆனால் நீ அந்த மான்ஸ்டரோட ரொம்ப ஸ்ட்ராங்கானவனு மட்டும் எனக்கு தெரியும். அதாவது அதை நீ கரெக்டாக அட்டாக் மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அதை நீ டிஃபீட் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ என் ஃபுல் பவர் யூஸ் பண்ணால் அதை டிஃபீட் பண்ண முடியுமா? எனக்கு நீ சொல்கிறதுல அவ்வளோ ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஆனால் நீ நம்பி போய் செய்யி, கன்ஃபார்ம் நீ அதை டிஃபீட் பண்ணுவ. இப்போ நீ இங்கேட்டு கிளம்பு அப்படின்ட்டு இங்கே கொள்ளுது இது மறுபடியும். அங்கே நிஜ உலகத்தில் ஹீரோ பார்த்தா ஹீரோட பாடி அப்படியே பளபளன்னு மின்னுது. ஹீரோ கெத்தா அவன் கத்தி எடுக்கிறான். அவன் கத்தி ஃபுல்லாகவே வெறும் டார்க்காராக ஃபில் ஆகுது. அதை பார்த்து அந்த காடும் இதுதான் அவனோட பவர், இதை வெறுங்கனால யாராலையும் பார்க்க முடியாது. சரி, இப்போ இந்த பவர் என்ன பண்ணுதுன்னு பார்த்துறோம் அப்படின்ட்டு ஹீரோ பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ணுற மான்ஸ்டர் கிட்டேயே போய் ஹீரோ அட்டாக் பண்ணதை பார்த்த அந்த மான்ஸ்டரும் என்னால் நம்பவே முடியல, இன்னும் ஸ்ட்ராங்கானவங்க சில பேர் இருக்காங்க போல. இதுபடி பார்த்தா நான் அட்டாக் பண்றது கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்துது போல. சரி, இன்னும் கிட்ட போய் அட்டாக் பண்ண வேண்டியதான். என்ன நீ ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்ட அப்படின்ட்டு பயங்கரமா ஹீரோ அட்டாக் பண்ணுது. அதுல ஹீரோட பாதி பாடியே காண போயிடுது. நீ மட்டும்தான் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணியிருக்க. அப்படி அந்த மான்ஸ்டர் பார்த்துட்டு போற நேரத்திலேயே டக்குன்னு பின்னாடி ஏதோ பயங்கரமா சென்ஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த மான்ஸ்டர் பின்னாடி பயங்கரமா வந்து நிக்கிறான். அந்த மான்ஸ்டரும் ஹீரோவை பார்த்து இது எப்படி நடக்கும், உண்மையிலேயே நீ ஹியூமன் தானா அப்படின்னு அது சொல்ற நேரத்திலேயே ஹீரோ பார்த்தா பயங்கரமா வந்து நிக்கிறான். அப்படி ஹீரோ வந்த வேகத்துக்கு பயங்கரமா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். பேரியர்லாம் உடச்சு தெரிக்குது. அந்த மான்ஸ்டர் அந்த அட்டாக் வாங்கிக்கிட்டு நீ உண்மையிலேயே ஹியூமன் தானா அப்படின்னு கத்துது. அது என்னோட கேள்விடா அப்படின்ட்டு ஹீரோ பயங்கரமா சொல்றான். நீ இன்னும் உயிரோட இருக்கியா? உன்னோட பலம் அவ்வளோலாம் ஒன்றும் அதிகமாக இல்லை, அதனால உனக்கு க்ரஷ் பண்ணி எப்படியாவது நான் உன்னை கொல்லுவேன். அப்படி ஹீரோ பக்கத்தில் வந்து சொல்லிட்டோம், பவரை யூஸ் பண்ணி ஒரு வெட்டு நெஞ்சிலே வெட்டுறான். ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு அது நெஞ்சிலேட்டு ஏதோ மஞ்சள் கலர் லிக்விட் வருது. அதுவும் ஹீரோவை பார்த்து நீ ஒரு மான்ஸ்டர், ஆனால் இப்போ டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவனோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. இங்கே என்ன நடக்குது, அதுக்குள்ள எப்படி இருட்டாச்சு, இருந்தாலும் அதை நினச்சி நான் இப்போ கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு டக்குன்னு அந்த மான்ஸ்டர் பின்னாடி போய் அட்டாக் பண்ண பார்க்குறான். அதுவும் ஹீரோட அட்டாக்கை ஷீல்டு போட்டு தடுத்துக்கிட்டு நீ பண்ணுறதெல்லாம் இப்போதைக்கு வேஸ்ட்டு தான், அதை வச்சு என்னை ஒரு ஸ்க்ராட்ச் கூட பண்ண முடியாது, இதுக்கு மேலே இப்படி தேவையில்லாமல் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ நடக்க
நடக்க போகிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணுது. அப்படி அந்த அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ என்னன்னு அப்படியே மேலே நின்று பார்க்குது. இந்த அட்டாக்லாம் முடிஞ்சு பார்த்தா அந்த இடத்த ஏதோ பெரிய எரிக்கல் வந்து விழுந்த மாதிரி இருக்கு. இந்த அட்டாக்லேயே நீ டெஸ்டாப் ஆயிடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் அந்த மான்ஸ்டர் முன்னாடி ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் வருது. பார்த்தா அந்த மான்ஸ்டரும் என்னடா இங்கே நடக்குது, இது என்ன என் முன்னாடி வந்து ஏன் நிற்கிது அப்படின்னு பார்க்குது. நான் உனக்கு அதிகப்படியான பவர் கொடுத்துருக்கேன், அதனால உன்னை நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன். அதை கேட்ட அந்த மான்ஸ்டரும் இப்படி நடக்கக்கூடாது சேனோஸ் அப்படின்னு கத்துது. உன்னால் இதை கேட்க முடியுமான்னு தெரியல, என்னோட எல்லா பவரையும் யூஸ் பண்ணு, நான் உன்னை முடிஞ்ச அளவு பாஸ்ட்டுக்கு அனுப்புகிறேன். அதை கேட்ட அந்த மான்ஸ்டரும் ஜாரியோஸ் நீ ஒரு பெரிய முட்டாள்றா அப்படின்னு கத்துது. உன் கையில் தான் இந்த உலகத்தோட தலையெழுத்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஸ்ட்டில் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ எங்கேயோ புல்வெளியில் படுத்துருக்க மாதிரி காட்டுறாங்க. அவனும் ஏஞ்சி இது எந்த இடம், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு டவுன் இருக்குது. இது இது என்னோட ஹோம் டவுன் தானே, இது எப்படி இங்கே இருக்குது, இதுதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சே. ஆனால் அவன் தான் சொன்னானே உன்னை நான் பாஸ்ட்டுக்கு அனுப்புகிறேன்னு, அவன் சொன்ன மாரி அனுப்பிட்டான் போல. இது எனக்கு இது ஞாபகம் இருக்குது, என்னை சுற்றி நிறைய பேர் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அங்கே இருந்தவங்களாம் இவ்வளோ ஒன்று என்னோட ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் அந்த ஒருத்தன் அவன் என்னோட ஸ்ட்ராங்காக இருந்தான். இப்போ அந்த மான்ஸ்லாம் நினச்சி பார்த்தா ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்குது. சரி இப்போ எப்படி போய் அவங்கள சமாளிக்குங்கிறத பற்றி யோசிக்கும். எனக்கு காயம் பெறதில் விருப்பமே இல்லை. அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு போகும்போதே அவன் முன்னாடி அவன் வரான். அவன் பேர் பிளாடர். அவனு ஹீரோவை பார்த்து நீ இங்கே தான் இருக்கியா, இப்போ என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கியோ அப்படி சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி ஒரு கத்தியை தூக்கி போடுறான். அதை எடு, முட்டாள் மாரி நடந்துக்காம அந்த கத்தியை எடுத்து என் கூட ஒரு மார்க் பேட்டில் வா. அதை கேட்ட ஹீரோவும் ஓ மார்க் பேட்டிலா, ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, என் கையில் இப்போ அடிபட்டுருக்கு, அதனால் இன்னும் அது ஃபுல்லாக ஹீல் ஆகிற வரைக்கும் உங்க கூட சண்டை போட முடியாது. என்னை இன்வைட் பண்ணதுக்கு நன்றி, ஆனால் இன்னும் என் காயம் ஃபுல்லாக ஹீல் ஆகல, அதனால் அந்த கத்தி எடுத்து என்னால் சண்டை போட முடியாது. கவலைப்படாத, என் பிளேடு டல்லாக தான் இருக்குது, இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன் பிளேடு என்ன தான் டல்லாக இருந்தாலும் இன்னுமே அது ஒரு இரும்பு பீஸ் தானே, ஏதாவது தப்பான இடத்த பட்டுச்சுன்னா உன் வாயை மூடு, உனக்கு நோன்னு சொல்ல இன்னுமே அதிகாரம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உனக்கு வால் பிடிக்கலனா என்ன, வெப்பனே இல்லாமல் இப்போ ஃபைட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வேகமாக ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அதை பார்த்த ஹீரோவும் என்கிட்ட எதுவுமே இல்லாத போதே இவன் இப்படி அட்டாக் பண்ண வரானே, இதெல்லாம் ஒரு மார்க் பேட்டிலா. என்னோட மிலிட்ரி டாக்டர் சொன்னார் என்னால் ஏன் ஸ்வாட் ஸ்கில்லில் முன்னேறி போக முடியலன்னா எனக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட காயம் தான் அதில் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைனால தான் என் மொத்த வாழ்க்கையுமே ஒரு லூசராக முடிஞ்சுது. அப்படி யோசிச்சுட்டு அவன் அட்டாக் பண்ண வந்ததை அசால்ட்டாக டாச் பண்ணுறான். அதோட இவனோட பிளேட் ஸ்கில்லாம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஈஸியாக டாச் ஆகிறான். இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் யோசிக்கிற நேரத்துலேயே அவனும் இருந்துட்டு ஏன் முட்டாள், என்னால் எப்படி அவனை ஹிட் பண்ணவே முடியல, இல்லை இவன் எப்படி என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்த மற்றவங்களும் இப்போ ஹீரோட மூமெண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, அவன் வேறு ஏதோ பர்சன் மாதிரி இருக்கான், என் பாடி வேணா அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், அவனோட மெமரிஸ் நிறைய பேட்டில் பார்த்துட்டு வந்தது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு நேரத்துலேயே பின்னாடி வந்து இதை வாங்கிக்கடா அப்படின்னு வேகமாக அட்டாக் பண்ண வரான். ஹீரோ திரும்பி அவன் கையில் வச்சு அந்த கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுறான். அதில் அவன் கத்தி பறந்து போய் விழுவுது. ஆனால் இதுவே போதும் இந்த மாதிரி ஒரு ஆளை தோக்கடிக்க. ஆனால் நான் பண்ணுறது சரிதானா, இந்தமாரி சண்டை போட தெரியாதவங்க கூட சண்டை போடுறது இல்லை, இவன் நினச்சி கவலைப்படுற அளவுலாம் இவன் ஒருத்தர் இல்லை, இந்த மாதிரி குப்பையெல்லாம் இப்படி தான் நடத்தணும், இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்னு பயங்கரமாக அவன் கத்தியெல்லாம் தள்ளி விட்றான். அப்படி அவன் திரும்பி பார்க்குற நேரத்துலேயே ஹீரோ யோசிக்கிறான் அவன் வாழை கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியாது, ஈஸியாகவே இருக்கானே இவனுக்கு அவன் வாழை எப்படி தக்க வச்சிருந்துக்கோன்னு ட்ரைனிங் கூட இல்லை அவருக்கு. ஆனால் இதை நினச்சி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இவன் தான் என்கிட்ட ஏற்கனவே சொன்னானே என் பிளேடு தான் டல்லாக இருக்குன்னு, இது மூலயமா ஹிட் வாங்குறது சேஃபு தான் அப்படின்ட்டு ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ண வரான் அவனை. இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். சாரி காய்ஸ், புரியுது நான் வீடியோ ரொம்ப நாளாக போடலன்னு தெரியுது, இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.